Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். God is good. உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். I'm happy to see you all. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. God will bless you all. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். By the name of Jesus Christ, we wish you all. உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். I'm happy to see you all. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். God will bless us. ஒரு வசனத்தை வாசிப்போம். Shall we read a verse? எரேமியா 32வது அதிகாரம் Jeremiah chapter 32, அவருடைய 27வது வசனம். verse 27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் Behold, I am the Lord, தேவனாகிய கர்த்தர். the God of all flesh. என்னை அல்லாமல் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? Is there anything to have for me? இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். Behold, I am the Lord, the God of all flesh. என்னை அல்லாமல் Is there any செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? things to hard for me? தேவன் சொல்றாரு, நான் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டா? Lord says, தேவன் is சொல்றார். there is anything too hard for me? நான் மாம்சமான யாவருக்கும் தேவன். He says, I am the Lord, the God of all flesh. உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் இருக்கலாம், In this world there will be many people. எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கலாம். There will be a crores of people. ஆனா தேவன் சொல்லுகிறார், But Lord says, அவர்கள் வேணா வேற வேற தெய்வங்களை ஆராதிக்கலாம், they will pray to different lords. ஆனால் இவர் தேவன் சொல்லுகிறார், But God says, நானே காடு, I am the God. நான் தேவன், I am the Lord. நானே தேவன். I am the Lord. எல்லாருக்கும் உதவி செய்கிறவர் அவர் மாத்திரமே. He only helps us. எல்லா ஜனங்களுக்கும், For every people, மாம்சமான யாவருக்கும் all the flesh, அவரே காடு. He is the God. அவர் தேவன். He is the Lord. அதிசயமான காரியங்களை அவர் செய்வார். He will do the wonders. உங்க வாழ்க்கையிலும் கூட அற்புதங்களை அவர் செய்வார். In your life, He will do some miracles. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள், பாடுகள், உபத்திரவங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் மாற்றி In your life, there will be problems and some disease. Everything will be changed by Him. He will change it. எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களை மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். He will change everything. நான் உங்களுக்கு சொல்லுகிறது, Here we says, இவரை விசுவாசிங்க. you want to keep faith on Him. இவர் நல்லவர். He is a good. இவர் காடு. He is a God. இவர் தான் இயேசு. He is Jesus. இவர் உங்களுக்காக மரித்தார். He crucified for you. இவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தினார். He lost His blood for you. இவர் உங்களுக்காக உயிர்த்தெழுந்தார். He rise up on the third day for you. நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். He surely bless you. வேதம் சொல்லுகிறது, The Bible says, என்னாலே uh, செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? is there anything too hard for me? நிச்சயமாய் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். He surely done some wonders and miracles in your அவர் life. அதிசயமான காரியங்களை செய்வார். He will do miracles in your life. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். We will pray for you. நிச்சயமா உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். Surely He will do the wonders for you. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Close your eyes for prayer. கர்த்தர் நல்லவர். God is good. Praise the Lord. Praise the Lord. கண்களை மூடி ஜெபிப்போம். Close your eyes for prayer. பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Heavenly Father, we are praying you and thanking you. இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். Thank you for this good, wonderful opportunity. நீர் மட்டுமே மாம்சமான யாவருக்கும் தேவனாய் இருக்கிறீர். Behold, the Lord, the God is all flesh. எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதி. Bless all the people. பாதுகாத்துக் கொள். Save them. ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. In Jesus Christ we pray. Amen. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. ஆமென். ஹல்லேலூயா. Amen.